update you again. In our last video, I was discussing with you about the questions starting with to and does. Also did. அதாவது do அல்லது does எப்போ பாவிக்க வேணும், அதுக்குரிய சொற்களவை என்றதை பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதாவது do அல்லது does நாங்கள் பாவிச்சு கேள்வி எழுதுகிறோம். வளமையான நிகழ்வுகளை கேள்வி கேட்கும்போது, இப்போ நீ வேலைக்கு போகிறனியா, உனக்கு தமிழ் தெரியுமா, உனக்கு அவர்கள் விருப்பமா, இப்படியான கேள்விகள்லாம் நாங்கள் do you know English, do you like to go there, do you know him. அதே போல் இன்னொருவரை பற்றி கேட்கும்போது டஸ். அப்போ இந்த டூ டஸ் எப்போ பாவிக்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்குது. இப்போ நாங்கள் பாவிக்க போகிறோம் have, has. இந்த ரெண்டு சொற்களையும் பயன்படுத்தி கேள்விகள் ஆக்க போகிறோம். இந்த சொற்களை எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம்? இப்போ டூ அல்லது டஸ் நாங்கள் பாவிக்கிறோம் வளமையான நிகழ்வுகள் கேள்வி கேட்கும் போது. டிட்ட யூஸ் பண்றோம் பாஸ்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்கும் போது. இது have அல்லது has இப்படியான கேள்வி. உதாரணம் ஒரு கேள்வி பாருங்க. Have you done your homework? Have you done your homework? நீ உனது வீட்டு வேலையை செய்து விட்டாயா? இப்படியான கேள்வி. விட்டாயா, வந்து விட்டாயா, எழுதி விட்டாயா, மறந்து விட்டாயா. தமிழில இப்படியான கேள்விகள் நாங்க கேட்கும் போது விட்டாயா என்ற சொல்ல பயன்படுத்துறோம். நீ சாப்பிட்டு விட்டாயா, நீ எழுதி விட்டாயா, அதுதான் நீங்க பயன்படுத்துறோம் have அல்லது hasக்கு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கன் have பாவிக்கிறது, சாரி, have I, we, you, they அல்லது plural nouns. அடுத்தது has நாங்க பாவிப்போம் படர்க்கு ஒருமை he, she, it அல்லது ஒருமை singular nouns வரும்போது has பாவிப்போம். நீ சாப்பிட்டு விட்டாயா, have you eaten, have you eaten. அப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த சொல்லு இந்த do and பாவிக்காமல் done, eatக்கு பதிலா eaten, இதுதான் சொல்றது past participle. எந்த ஒரு வினைச்சொல் எடுத்தாலும் அதுக்கு past participle இருக்கு. உதாரணமா go என்ற சொல்லுன்ற past tense வடிவம் உங்களுக்கு தெரியும் went, அதுல participle past participle தான் gone. Go, went, gone. Eat, ate, eaten. Do, did, done. Take, took, taken. அப்ப நாங்க பயன்படுத்த போற இந்த டென்ஸ்ல பயன்படுத்துற சொல்லு இதுதான் past participle. past participle என்று சொல்லப்படுற வடிவம். இது நாங்க பாடமாக்க வேணும். go எல்லாருக்கும் தெரியும், went தெரியும், அதுல participle gone. எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. இப்ப சில சொற்களுக்கு ed போடும். cook past tense தெரியும் உங்களுக்கு, cooked அண்டு அதே தான் cookடுக்கு participle வரும். அப்ப ஒரு வசதி என்னன்னா past tense ed போட்டு மாத்தலாம்டா participle நீங்க ed போடலாம். cook, cooked, cooked, look, looked, looked, play, played, played. அப்ப உங்களுக்கு past tense தெரிஞ்சால் ed வருதுன்னு தெரிஞ்சா பார்ட்டிசிபிளுக்கும் ed தான் போட வேண்டும். அப்ப அது ஒரு வசதி இருக்கு. அப்ப ed போடுற past tense இந்த verb சொல்றது ரெகுலர் verbs ன்னு சொல்லுவோம். இந்த ed போட்டு past tense ஆக்குறது ரெகுலர் verbs. மற்றது irregular verbs, irregular ன்னு சொல்லுவோம். இப்படியான சொற்களை irregular verbs நாம பாடமாக்க வேணும்.
gone, eaten, done. அதுதான் இங்க பயன்படுத்தலாம். செய்து விட்டாயா, நீ எழுதி விட்டாயா. Have you written? Have you written? அவர் வந்து விட்டாரா. Has he come? அவள் போய் விட்டாளா. Has she gone? இதுதான் நாங்க பயன்படும். இந்த டென்ஸ் வந்து மிக மிக முக்கியம். இது சொல்றது present perfect tense. present perfect tenseல கேள்விகளை ஆக்கும் போது நீங்கள் have அல்லது has என்ற டென்ஸ் பாய். இந்த டென்ஸ் நான் ஷார்ட்டா எழுதுறேன். present perfect tense. இதைத்தான் நாங்க பயன்படுத்த போறோம் இப்படியான கேள்விகளுக்கு. டென்ஸின் பெயர் முக்கியம் இல்லாவிட்டாலும் அதோட ஸ்ட்ரக்சர் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஹேவ் அல்லது ஹேஸை கொண்டுதான் இந்த கேள்விகள் உருவாக்கப்படும். அப்ப நீங்க ஆரம்பத்துல படிச்சது டிட்ல பாஸ்ட் டென்ஸ், பிறகு டூ டஸ், இப்ப ஹேவ் ஹேஸ்ல நிக்கிறோம். இந்த ஹேவும் ஹேஸும் மிக மிக முக்கியம். எழுதி விட்டாய். அப்ப இது பாஸ்ட் டென்ஸ் நினைக்க வேண்டாம். இப்ப நீங்க ஹோம்ஒர்க் செய்துட்டு ஸ்கூலுக்கு போறீங்க, டீச்சர் கேட்கிறா நீ ஹோம்ஒர்க் செய்துட்டியா. ஹேவ் யூ டன் யோர் ஹோம்ஒர்க். நீ எஸ்ஏ எழுதிட்டியா. ஹேவ் யூ ரிட்டன் யுவர் எஸ்ஏ. நீ உங்க புக்கை எனக்கு காட்டிட்டியா. ஹேவ் யூ ஷவுட் மீ யோர் புக். இப்படியான கேள்விகள் தான் இந்த ஹேவ்ல வரும். ஹீ ஷீ இட் வந்தா ஹேஸ்ல போடும். அப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கேள்வி ஆக்கும் போது ரெண்டு சொற்களை பயன்படுத்துறோம். ஒன்று ஹேவ், மற்றது ஹேஸ். எப்படி டூ டஸ் நாங்க பயன்படுத்தணுமோ அதே ஸ்ட்ரக்சர் தான் ஹேவ் ஹேஸுக்கும் வருது. அங்க டூ டஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் டு யூ கோ, டஸ் ஹி கோ என்று வந்துச்சு. இங்க ஹேவ் யூ கோன், ஹேவ் யூ டன், ஹேவ் யூ ஈட்டன், ஹேவ் யூ குக்டு. இப்படியான கேள்வியில கொஞ்சத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப உங்களுக்கு ஷுவரா தெரிய வேணும் ஹேவ் எங்க போடுறது, ஹேஸ் எங்க போடுறது. மறுபடி சொல்றேன், இந்த படர்க்கை ஒருமைகள் தமிழ்ல சொல்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படர்க்கை ஒருமை என்றது அதுதான் அவன், அவள், அது, அப்பா, அம்மா, ஆடு, மாடு, பூனை எல்லாமே படர்க்கை ஒருமைகள் தான். தன்மையும் முன்னிலையும் அதோட பன்மை சொற்களும் ஹேவோட வரணும். இப்ப பார்ப்போம் சில கொஞ்சம் பெரிய வசனங்களை பார்ப்போம். அவன் உன்னை மறந்து விட்டானா. அவன் அப்ப ஹீ என்று வரதால ஹேஸ் ஹீ போடும். ஹேஸ் ஹீ forgotten you. Has he forgotten you? அவன் என்றது ஹீ என்று சொல்றோம். மறுபடியால் ஹீயோட ஹேஸ் தான் வரும். Has he forgotten you? அம்மா உணவு சமைத்து விட்டாரா. காலை உணவை சமைத்து விட்டாரா. Has your mom cooked breakfast? Has your mom cooked breakfast? அவங்க அம்மான்றதும் அதுவும் ஒரு படர்க்கு உரிமையாக இருக்கிறபடியால் நாங்கள் ஹேஸை பயன்படுத்துறோம். அப்பா எல்லா பணத்தையும் செலுத்தி விட்டாரா அல்லது கட்டி விட்டாரா. Has your father paid? இந்த சொற்கள் நீங்க பாடமாக்கி தீரணும். paid the fees. Has your father paid the fees? கட்டணம். fees என்றது கட்டணம், paid என்றது pay. paid participle paid. காசு கட்டுறதுக்கு pay, அது participle past participle paid. நீ உனது வேலையை முடித்து விட்டாயா. நீ அப்போ have you முடிக்கிறதுக்கு finish, அதுல தேர்ட் பார்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வழியா ed போடலாம். have you finished your work? இப்படியான வசனங்களை நாங்க அடிக்கடி தமிழ்ல பயன்படுத்துறோம். அதே போலதான் இங்கிலீஷ்லயும் இதே வகையான கேள்விகள். have you done? have you seen this movie? இந்த படத்தை பார்த்து விட்டாயா. ரைட். அப்ப இந்த ஹெல்பிங் வேர்ப் என்றது have has கொண்டு எழுதப்படுற வினைச்சொல் வசனங்கள். So I think this should be very useful and it is very very common in spoken English. So children, practice this, and especially you must understand that past participle form is very very important.
So at least you must know at least 2000 verbs. If you have in your words bank, you can learn the past participle form of that. Most of the verbs are coming with ed, and some of the verbs are coming in the other format. So all two formats you must know very well. So thank you for watching this video, and see you again.